திமுக கூட்டணி கடைசி நேரத்தில் கிடைத்த ஆப்பு. சொன்னது எல்லாம் போச்சே. தலையில் கை வைத்த ஸ்டாலின். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான நாள் நெருங்கும் நிலையில் திமுக, அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் கடும் பிஸியாக தேர்தல் வேலைகளை செய்து வருகின்றன. இந்த நிலையில்தான் திமுக கனவில் மண்ணை போடும் சம்பவமாக கூட்டணியில் சலசலப்பு ஏற்பட துவங்கியுள்ளது. திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் எப்போதும் இல்லாத வகையில் இந்த முறை குரல் கொஞ்சம் அதிகரித்துள்ளது. அதாவது காங்கிரஸ் கட்சிக்கு கடந்த முறையை விட இந்த முறை அதிக தொகுதிகள் வேண்டும் என்றும் ஆட்சியில் பங்கு வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி வருகின்றது. இதெல்லாம் திமுகவிற்கு நேரடி சவால் என்றும், ஆட்சியில் பங்கு கூட்டணி ஆட்சி இல்லை என்றால் கட்டாயம் நாங்கள் கூட்டணியை விட்டு விஜய் பக்கம் செல்வோம் என்பதை காட்டும் வகையில் இருப்பதாக தெரிவித்து வந்தனர். இது குறித்து காங்கிரஸ் மேலிடமும் அமைதி காத்து வந்தனர். இந்த நிலையில்தான் திமுகவின் மூத்த அமைச்சரான ஐ. பெரியசாமி விளக்கம் கொடுத்திருந்தார். தமிழ்நாட்டில் ஆட்சியில் பங்கு கிடையாது, கூட்டணி ஆட்சி இல்லை என்பதில் முதல்வர் திட்டவட்டமாக உள்ளார். காங்கிரஸ் கேட்பது அவர்களது விருப்பம், ஆனால் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி இருந்ததில்லை என்று கூறினார். இதனால் காங்கிரஸ் நிர்வாகிகள் முணுமுணுத்து வந்தனர். இதற்கிடையில் தான் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கூறுகையில், ஆட்சியில் பங்கில்லை என்று தெரிவித்த அமைச்சர் பெரியசாமிக்கு விரைவில் பதில் அளிக்கப்படும். கூட்டணி விவகாரம் தொடர்பாக யாரும் பொதுவெளியில் பேச வேண்டாம் என்று தெரிவித்துள்ளோம். அதை மீறி பேசுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். இதன் மூலமாக விரைவில் காங்கிரஸ் மேலிடம் முடிவெடுக்கப்படும். கட்டாயம் ஆட்சியில் பங்கு வேண்டும் என்ற குரல் வரும். அதனை திமுக மறுத்தால் கண்டிப்பாக திமுகவை விட்டு காங்கிரஸ் வெளியேறி விஜய் பக்கம் செல்லலாம் என கூறப்படுகிறது. மறுபுறம் விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம் தங்களுக்கு அதிகமான சீட் வேண்டும், இரட்டை இலக்குழுவுடன் போட்டியிட வேண்டும் என்ற குரல் எழும்பியுள்ளது. இதனால் திமுகவுக்கு வரக்கூடிய நாட்கள் எல்லாம் கடுமையான நாட்களாக இருக்கும் என்றும், எப்படி சமாளிக்க இருக்கிறது என்பது கேள்வியாக அமைந்துள்ளது. கடந்த முறை போன்று பணம் கொடுத்தால் பிரச்சனை இருக்காது என்ற கனவெல்லாம் வேலைக்காகாது என்றே கூறப்படுகிறது. ஒரு பக்கம் விசிகாவும் இதே கோரிக்கையை முன்வைப்பதால் திமுக கூட்டணிகள் பிரளயம் துவங்கியுள்ளது என்றே சொல்லப்படுகிறது. இதுவரை அதிமுக, திமுக என இரண்டு கட்சிகள் இருந்ததால் மாற்று கட்சிகள் இணைய வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. ஆனால் தற்போது விஜய் கட்சி துவங்கியதால் அதிகப்படியான வாய்ப்புகள் இருப்பதால் திமுக கூட்டணி கட்சியை தக்க வைப்பதற்கு பெரும் பிரச்சனையாக உள்ளது. அதிமுக, பாஜக கூட்டணிக்கு யாரும் போக மாட்டார்கள். மீண்டும் திமுக ஆட்சிதான் அமையும். மாற்று கட்சிக்கு வாய்ப்பு இல்லை என்ற நிலையில் அதிமுக கூட்டணிக்கு பாமக கட்சி இணைந்தது. இதையடுத்து திமுக கூட்டணி பலவீனமாகி வருவதால் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்ற கனவோடு காய் நகர்த்தி வருகிறது. தற்போது தேர்தல் களம் விறுவிறுப்பாக சென்று கொண்டிருந்தாலும் விஜய் கட்சி பெரியதாக களப்பணி ஆற்றவில்லை என்றே கூறப்படுவது குறிப்பிடத்தக்கது.